மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அது சம்பந்தமாக அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஓட்டுநர்கள், கொசு ஒழிப்புக்காக தனியாக பணியாளர்கள் அவர்கள் பணி செய்கிறார்கள். எனவே இவர்களுடைய பணிகள் எல்லாம் மிக அவசியமானது என்பது மட்டுமல்ல, மிக கடுமையான பணியாகவும் அது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில குறைந்தபட்சம் ஒரு 3 மணிக்காவது அவர்கள் தயாரானால்தான் இந்த பணிகளை போய் அவர்கள் செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சில பேர் மதியமும் தொடர்ந்து பணியாற்றுகிற சூழ்நிலையும் ஏற்படுகிறது. எனவே உணவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. அவர்கள் எப்படி வீட்டிலே தயார் செய்து கொண்டு போனாலும் அவர்கள் அதை கொண்டு போய் அங்கே வைப்பது, அந்த வேலையை பாதி செய்துவிட்டு அவர்கள் உணவு அருந்துவது, இது எல்லாமே சிரமமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். நடைமுறையிலே அது இருக்கிற சிக்கல். அதன் காரணத்தால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு கொண்டு வருவதற்கான திட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அவசியமான இடத்தில் மதியமும் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே சென்னையிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் இதை துவங்குவதற்கான ஏற்பாடு செய்து இன்றைக்கு மிக சிறப்பாக, மிக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலே இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், டவுன் பஞ்சாயத்து, நகராட்சிகள், இது எல்லாமே சேர்த்து 1,23,000 பேருக்கு இந்த காலை உணவு கொடுப்பதற்கான ஏற்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக ஏறத்தாழ 214 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த பண கணக்கை பற்றி நாம் அதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது அவ்வளவு முக்கியமான, மிக தேவையான ஒரு திட்டம். எனவே இதிலே பணத்தை கணக்கு பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. அதே போல ஈரோடுல நம்முடைய கார்பரேஷன், அதே போல நகராட்சிகள், பேரூராட்சிகள் மொத்தமாக சேர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் 4,582 பேருக்கு இந்த திட்டம் இன்றைக்கு சென்று அடைந்திருக்கிறது. அதற்காக ஆண்டுதோறும் ஏறத்தாழ 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி அதையும் அவர்கள் கவனித்து கொடுத்திருக்கிறார்கள். 7 நாளும் உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த 7 நாள் உணவும் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன இருக்க வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மெனு படிதான் ஒவ்வொரு நிர்வாகமும் அதை செய்ய வேண்டும். அவர் இன்னும் கூட எச்சரிக்கையாக சொல்லியிருப்பது, அந்த உணவு மிக தரமானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி தினம்தோறும் கண்காணிக்கப்பட வேண்டும். அதே சுவை இருக்க வேண்டும். இதையெல்லாம் முதலமைச்சர் அவர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகள் கண்டிப்பாக அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக சிறப்பாக செய்வார்கள். இருந்தாலும் கூட ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைப்பது, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த சுவை மாறிவிடக்கூடாது, தரம் குறைந்து விடக்கூடாது. அதே போல அவர்களுக்கு எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ அதிலே அந்த குவான்டிட்டி குறைந்து விடக்கூடாது. எனவே தேவையானதை நாம் கண்காணித்து மிக எச்சரிக்கையாக இந்த திட்டத்தை செய்ய வேண்டும். காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு, அவர்கள் மிகுந்த ஆர்வம் எடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் சுத்தமாக இருப்பதற்கு முழு முதல் காரணமாக
சுகாதாரமாக இருப்பதற்கு, நோய் நொடிகளிலிருந்து தப்பிப்பதற்கு முழு முதல் காரணமாக காத்து வரக்கூடியவர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள். எனவே அவர்களுக்கு செய்கிற இந்த சின்ன சின்ன பணிகளை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நம்முடைய அதிகாரிகளுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே எல்லோருடைய சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை என்று கருதுகிறேன். எனவே அத்தனை பேருடைய சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பெரும்பான்மையான நகரமன்ற உறுப்பினர்களோ நடந்துக்காம இங்க நடந்தது ஒரு மண்டலம், ஒரு நிகழ்ச்சிக்காக இங்க நாம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். பக்கத்திலே இன்னொரு மண்டலம் நடந்தது. இப்படி அந்தந்த மண்டலத்துக்கு 4 மண்டலத்துக்கும் வெவ்வேறு இடத்துல நடக்கிறது. எனவே ஆங்காங்கே அவர்கள் இருக்கிறார். யாரும் இன்னைக்கு ஆப்ஷன் கிடையாது. இங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, மற்றவங்க அந்தந்த இடத்துல போய் கலந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏரியா, அதனால அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முக்கியம் இல்லை, டிவி கவரேஜ் முக்கியம் இல்லை. அவர்களுடைய சொந்த மண்டலத்தில் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற, அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் அத்தனை பேரும் அங்கே போயிருக்கிறார். சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் பணி நிரந்தரம் நீங்க அதை கண்டுபிடிச்சு சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கு கோரிக்கையை பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம். அது மட்டும் கிராமப்புறங்களில் வேலை செய்யறவங்க 4000-5000 ரூபாய் வேலை செய்யறாங்க. ஊதிய உயர்வு நிகழ்வு இல்லை, அது பற்றி தனியா அவங்க பேசுறாங்க, துறையினுடைய சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நீங்க சொல்ற கருத்து நாங்க கூட நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா நாங்க போற வழியில நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது ஒரு தனி இடத்துல செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஈரோட்டில் போராட்டம் வந்தது, அன்னைக்கு போய் நம்ம அதுக்கு ஒரு தீர்வு பார்த்தோம். அந்த தீர்வின் அடிப்படையில் ஏற்கனவே கிடைத்த எந்த தொகையும் குறைக்கக்கூடாது என்பதில் நாம் திட்டவட்டமாக இருந்தோம். அதற்கு ஒத்து வந்தார்கள். ஆனா அதை கண்துடைப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த திட்டம் மிக ஒரு அருமையான திட்டம். இதற்கு பண்ற செலவை சம்பளத்துல கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போகலாம். ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டியது கடமை, அவசியம். ஏன்னா அவங்க காலையில 3 மணிக்கு எதிர்த்து சாப்பாடு செய்யணும், அப்புறம் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டு இடையில அவங்க கை கூட கழுவ முடியாம சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதற்கு ஒரு தீர்வைத்தான் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். எனவே அதையும் இதையும் ஒப்பிடாதீர்கள். இது மிகப்பெரிய ஒரு திட்டம். இல்ல, அது ஏதாச்சும் கூட்டத்தில் பேசியிருக்கலாம். அதற்கு உரிய அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுப்பார்கள். அதுக்காகத்தான் கூட்டத்தில் பேசுறாங்க. அந்த கருத்துக்களை வாங்கிட்டு அவங்க நடவடிக்கை முனிசிபல் சத்திரத்துல உங்களுக்கு தெரியும், அந்த இடம் அங்கே குடியிருப்பவர்கள் அடுக்குமாடி வேண்டாம் என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இன்னொரு கூட்டம் இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரும்பகுதியானவர்கள் அடுக்குமாடி வேண்டாம், எங்களுக்கு அப்படியே விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நாங்க அவங்களோட அங்க போய் ஒரு மண்டபத்தில் வச்சு பேசணும். பேசி அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தார்களோ இதை பலாத்காரமா வேற இடமா தான் பண்ணலாம். ஏன்னா இவங்க தங்களை மொத்தமா தியாகம் பண்ணிட்டு வேலை செய்யறோம். எனவே அங்க போய் அதை போர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல நாங்க தெளிவா இருக்கோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அடிப்படையில அங்க செய்யணும். அவங்க அந்த இடத்த கேட்டிருக்காங்க. உள்ள எல்லாம் ரோடு போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்தாச்சு. இப்போதைக்கு அப்படி வச்சிருக்கு. பின்னாடியே அவர்கள் பேசி என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இல்ல. இடம் எங்க இருக்கோ அந்த இடத்துல கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யணும். இடம் இல்லைங்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இடம் எங்கெல்லாம் இது வரலும் அதை இதை நிறுத்திட்டாங்க. பட்டா கொடுக்கறது அப்படிங்கிற திட்டத்தையே மொத்தமா நிறுத்திட்டாங்க. இப்பதான் தலைவர் நீங்க குடியிருக்கிறவங்களுக்கு 2 சென்ட கொடுத்துருங்க, அது கார்பரேஷனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கை எடுத்து ஏறத்தால மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பேருக்கு மேல இப்ப கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஊழியர்கள் இன்னைக்கு 3 மணி நேரம் பணிப்புறக்கணி போராட்டம் காலி பாட்டன் எடுத்த கைது பணிப்புறக்கணி தொடர்ந்து
அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, டெண்டர் விட்டாச்சு, என்ன ஸ்டேட்டஸ்? இல்ல, அதிகாரிகள் அதை பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு நீதிமன்ற உத்தரவு. காலிபாட்ல திருப்பி எடுக்கிறது நீதிமன்ற உத்தரவு. ஆனா அது ஒரு நியாயமான அவசியமான உத்தரவு. ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயிகள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விலங்கினங்கள் பாதிக்கப்படுகிறது, வனம் பாதிக்கப்படுகிறது. எனவே அதுல இருந்து ஒரு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. அந்த உத்தரவை இப்பொழுது எல்லா இடத்திலையும் கட்டாயமாக அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவரை நம்முடைய பணியாளர்கள் தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது. அரசு மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு இதுல ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறது, இடம் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிறது என்பதை அரசு மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறது. எனவேதான் மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும், பிரைவேட் ஏஜென்சி மூலமாக அதை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் நீதிமன்றத்திலே ஒரு அனுமதியும் பெற வேண்டியிருக்கிறது. அதற்காக மனு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த டெண்டர் விட்டு தனியார் ஏஜென்சியை பிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது. அடுத்தது அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டும். அந்த லேபிள் இப்பொழுது நம்ம ஸ்டாஃபே ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஓவர்லோடு இது. இப்போ அதனால என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனிஸ் அந்த லேபிளை ஒட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் ஒரு டைம் கேட்டு அதை ஒட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அவங்க அதை ஒட்டி கொடுத்துட்டாங்கன்னாக்கா அது வெளியில போயிடும், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது சால்வ் பண்ணும். கடந்த 2 நாளா வெள்ளூர் பக்கத்துல வியாபாரம் ஏற்கனவே ஆடுகள் கடித்த பொழுது நான் முதலமைச்சர் இடத்துல சொன்ன உடனே அதற்காக பணத்தை ஒதுக்கி அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தார்கள். இப்பொழுது இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை மூவ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதற்கெல்லாம் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அதை கண்டிப்பாக கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். இல்ல, நாய்களை என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம எதுவும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா சமூக ஆர்வலர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க, அங்க போறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. நீதிமன்றம் ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காரு. அந்த வழிமுறையை கடைபிடித்து செய்தாலும் கூட எங்க கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் அதுக்கு வந்துருக்கு. இது மாதிரியான சூழ்நிலை. அந்த நாய்களை கொல்லக்கூடாது. இந்த மாதிரியான நடவடிக்கை அதை எங்கேயும் போய் அடைச்சு வைக்க முடியல. எப்படியாவது வெளியில வந்துட்டு அந்த இடத்துக்கு நீங்க 50 கிலோமீட்டர் அளவுக்கு கொண்டு போய் விட்டா கூட மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. இது மாதிரியான சூழ்நிலை. அதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அரசுடைய நோக்கம் நம்ம சொல்லிக்கிறோம். நான் சொல்றது இந்த கடந்த ஓரிரு மாதங்கள்ல மட்டும் 10க்கும் மேற்பட்ட FL2 பார்கள் ஈரோடு ஓபன் ஆயிருக்கு. இல்ல, அதாவது FL2 இதெல்லாம் ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே அப்ளிகேஷன் இருந்ததை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா வேண்டாம் அப்படிங்கிறதுல அரசு தெளிவா இருக்கு. டாஸ்மாக் கடையில ஏறத்தாழ 500 கடை மூடப்பட்டிருக்கு. முதல்ல ஒரிஜினலா இருந்தது 7000 சில்லற கடை, இப்ப 4700 சில்லற கடை தான் இருக்கு. எனவே அதுல அரசு மிக தெளிவாக இருக்கிறது. கிராஜுவலா திடீர்னு ஒரே நாள்ல பண்ணா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே அதனாலதான் கிராஜுவலா கொண்டு வரணும்னு நாங்க ஏற்படுத்தோம். அந்த மாதிரி புகார் இருந்தால் அதை இமீடியட்டா மூடுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். ஒரு கடை மூடப்பட்டு அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. தகவல்களா எனக்கு தெரியல. அது விஷயம் வந்த ஒரு எடுத்து பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம தான் இப்படி வேலை செய்யறாங்க. கேட்டா அதை போட்டு எங்களால வேலை செய்ய முடியல. 4 ஆண்டு ஆட்சியில திமுக அவங்க தூய்மை நடவடிக்கை எந்த மாதிரியான தடுப்பு முறைகள் மாதிரியான உபகரணங்கள் இப்ப அதுக்கு தனியா நலக்குழு போட்டிருக்காங்க. எல்லாரும் அதை பத்தி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களும் அதுல போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவர்களோடு போய் நெருங்கி பழகி அவங்களுக்கு என்ன தேவை, எப்படிப்பட்ட உங்களுக்கு ரிலீவ் அதுல இருந்து இருக்கணும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதையெல்லாம் முடிஞ்ச வரணும் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த சாப்பாட்டு விஷயங்கிறது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதெல்லாம் அவங்க வந்து காலையில சாப்பாடு யாரா இருந்தாலும் செய்ய முடியாது. கையில உபகரணங்கள் கூட இல்லாம இல்ல உபகரணங்கள் சிலது கொடுக்குறாங்க, சிலது வந்து அவங்க பயன்படுத்தாம போயிடுறாங்க சில நேரத்துல. அது வந்து அவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இந்தியா கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் சொன்னா இந்தியா கூட்டணியில முதலமைச்சர் பேசவே இல்லை. காங்கிரஸ் விரிசல் ஏற்பட்டு போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றாங்க? ஏங்க இது வந்து அவங்க பிரமாதமா சொல்லுவாங்க, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்கறேன், அவங்க நல்லா சொல்லுவாங்களா? அவங்க விரிசலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நேத்து செல்வ பெருந்தகை என்ன பேசினாரு நீங்க பாத்துட்டு அப்புறமேல நீங்க சொல்லுங்க. அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது.